இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு நடந்து கொண்டு இருக்கும் நிலையில் குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்குறுதியில் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு மாதமும் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் தகுதியான விடுபட்ட பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என கடந்த சட்டசபை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக மகளிர் உரிமை தொகைக்கு விடுபட்டவர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். இந்நிலையில் விடுபட்டவர்களில் தகுதியானவர்கள் குறித்து தீபாவளிக்கு முன்னதாக அறிவிப்பு வெளியாகலாம் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விரைவில் தகுதியானவர்களின் முதல் பட்டியல் வெளியாகும் என்றும் இவர்களுக்கு தீபாவளி பரிசாக வரும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி முதல் கட்டமாக பணம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் பிறகு மாதம் 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக எஸ்எம்எஸ் மூலமாக முதல் கட்டமாக யாரெல்லாம் அப்ளை பண்ணி தகுதியான நபர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவர்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அவர்களுக்கு மாதம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது வரை நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் வெப்சைட்டில் முகாம் எங்கு நடைபெறும் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே உங்களுடன் ஸ்டாலின்.tn.gov.in ஒரு வெப்சைட் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லியிருக்கும். அதற்கு கீழே முகாம்களின் விவரம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. முகாம்களின் விவரம் அறியன்னு சொல்லியிருக்கும். கிளிக் செய்வோம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு மாவட்டம் வாரியாக முகாம் மாற்றம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைதீர் முகாம் நடப்பதால் முகாம் நடக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாவட்டத்தை தேர்வு செய்யணும்னு இருக்கும். அதில் போயிட்டு உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டம் செலக்ட் பண்ணாமல் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாவட்டத்தோட பேர் இருக்கும். நீங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு தேதியை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் மாவட்டத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எந்தெந்த தேதியெல்லாம் முகாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு முகாம் தேதின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி 6ஆம் தேதி எல்லா டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்லேயே பதிவு இருக்குங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பதிவு இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுடன் ஸ்டாலின் வரும். அதுக்கு மாவட்டத்தோட பெயர், முகாம் தேதி, முகாம் நடைபெறும் இடங்களுடைய விவரங்கள் எல்லாமே இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க, தமிழையும் கொடுத்துருப்பாங்க. அந்த முகாம் எங்கே நடைபெறும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு போயிட்டு மகளிர் உரிமை தொகைக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு உடனடியாக உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்ட 45 நாட்களுக்குள் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அதன் பிறகு ஏற்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.